ஹலோ கைஸ், என் பேர் தான் சிபி. வெல்கம் டு சிபிசான் கிரியேட்டர். இன்னைக்கு எந்த மூவி பற்றி பார்க்க போனால் இந்தியன் டூ. அதில் என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சு, என்னென்ன ஒர்க் அவுட் ஆகலன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக போயிடுவோம். இப்போ அந்த படத்தோட ஹெச்டி வந்திருக்கு. இப்போ அந்த படத்தோட ஹெச்டி வரும்னு காத்துட்டு இருந்தேன். நான் நினச்சி கூட பார்க்கலங்க. கமல் சார் நடித்த ஒஸ்ட் மூவி வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் கமல் சார் நடித்த மூவியில் ஃப்ளாப்பான படம் வந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு முக்கியம் வந்ததே இல்லைங்க. ஒரு எடுத்த படங்கள் பிடிக்கலோட புரியலன்னு தான் நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். என் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் நடித்த படம் ஒஸ்ட் மூவி கன்ஃபார்மாக இந்தியன் டூ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் என்னை ரொம்பவே பொறுமையாக சொல்லுச்சு. அதில் முக்கியமாக இந்த வறுமக்களை பார்ட் ஒன்ல இந்த வறுமக்களை யூஸ் பண்ணுறதுக்கு வேலிட் ரீசன் என்ன தெரியுமா உங்களுக்கு? வேலிட் ரீசன் என்னன்னா, 70 வயசு தாத்தா எப்படி அவரை அவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வரும். நம்மளுக்குள்ள ஒரு யோசனை வரும். எப்படா தாத்தாவை இவங்களை சமாளிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு யோசனை வரும். ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ண பாருங்க சங்கர் சார். இந்த வர்மக்கலையை அவங்களுக்கு அந்த வர்மக்கலையில் அவங்களுக்கு தாக்குனா கொஞ்சம் ஃபீஸ் பண்ண முடியும். அவங்களால ஓட முடியாது, நடக்க முடியாது. கரெக்டாக கீழே தொப்புன்னு வந்துடுவாங்க. ஆனால் இந்தியன் டோட அந்த வர்மக்கலையை ரொம்ப டேமேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் அது உண்மையாக போய் எனக்கு தெரியல. அது பார்க்கும்போது என்னால் நம்புற மாதிரியே இல்லை. ஒருத்தர் என்னடானா இந்த வறுமக்களை தக்கிட்டு பொம்பளையா மாறுறான், இன்னொருத்தர் என்னடானா குதிரையாட்டம் ஓடுறான், இன்னொருத்தர் என்னடானா குத்தும் போது வாயில எச்சியா வருது. கரெக்டா கமல் சார் ஒரு ஐடியா கொடுப்பாரு. என்னன்னா ஒரு ஐடியா கொடுப்பாரு. என்னன்னா அது வந்து ஆனால் இன்னொரு சீனை கரெக்டாக இல்லை. எனக்கு இந்த படத்தோட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்தியன் பாத்திரிக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சது. ஆனால் அது பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. இந்த ஃபுல் படமாக பார்க்கும்போது. ஆனால் சில சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அதற்காக. ஆனால் சங்கர் சார்னாவே என்ன ஸ்பெஷல் பிரம்மாண்டம். ஆனால் இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷமோ 35 நிமிஷமோ எனக்கு சரியாக தெரியல. 35 நிமிஷம் வரைக்கும் க்ரியேட்டிவிட்டி செம்மையாக பண்ணியிருக்காரு. அனிமேஷன் கேரக்டர் ஒன்று வரும் பாருங்க, அது செம்மையாக பண்ணியிருக்காங்க அனிமேஷன் கேரக்டர். அதில் இன்னொன்று அதில் க்ரியேட்டிவிட்டி செம்மையாக இருக்குது. அதில் அவங்க 4 சித்தார்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கேங்ஸ் வந்து கரெக்டாக ஒரு சேனல் வச்சுருப்பாங்களே, அதில் வந்து அனிமேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் தான் கரெக்ட். ஆனால் எப்போ அதில் இந்தியன் தாத்தா உள்ளே வந்தாரோ அப்போவே பார்த்தீங்கன்னா சுத்தமாக சொதப்பிடுச்சு. ஃபுல்லாகவே கதையே நாசமாக போச்சு. ஆனால் சில சீனில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அவர் கொடுத்த ஐடியாவில். ஆனால் அவர் கொலை பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட்டிங். அதுதான் என்னடா இப்படியே ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நான் ஒர்க் அவுட் ஆன சீன் ஒர்க் ஆகாத சீன் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சீன் என்னன்னா இந்த சீனு கரெக்டாக இங்கே சித்தார்த்துக்கு கமல் சாருக்கு ஒரு டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக அங்கே 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. கடைசியில் எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் என்னால் புள்ளியே இருக்க முடியலன்னு அவர் ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் தான் உங்களை ஆசைப்பட்டு வர வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ நானே என்ற கோ பேக் இந்தியன். அதுக்கப்புறம் ஆனால் அந்த சீன் எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. அந்த பக்கம் நிற்க முடியல, இந்த பக்கம் நிற்க கரெக்டாக இப்படியே ஆயிடுச்சு. என் விரல வச்சே கண்ணை குத்த வச்சுட்டீங்க. ஆனால் கரெக்டாக அதுக்கப்புறம் இந்தியன் தத்தை வெறுக்கிற சீனும் ஒரு கரெக்டாக வச்சுருப்பாங்க. அந்த சீன் பார்க்கும்போது 2 வந்து ஃபஸ்ட் என்ன ஃபீல்லாம், சுதந்திர போராட்ட வீரர் வந்து மக்கள்கிட்ட வேறு இப்படி அடி வாங்குறாரு அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. மக்களுக்கு வேறு இவங்களுக்கு புரிய வைக்க முடியாதே.
இந்தியன் பார்ட் ஒன்ல அவர் பேசுகிற டைலாக் வந்து சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் டைலாக் மனசுக்குள்ளே நிற்கும். உதாரணத்துக்கு இந்த இந்த டாக்டர் கொள்ற சீனில் இருக்கிற அந்த இந்தியன் பார்ட் ஒன்ல கரெக்டாக ஒரு டைலாக் பேசும்போது நமக்குள்ள மனசுக்குள்ளே நிற்கும். அதுக்கப்புறம் எமோஷனாக கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பார்ட் டூவில் பேசிட்டே இருக்கிற சுத்தமாக டைலாக் நம்மக்கிட்ட கனெக்டே ஆகலை. இத்தனைக்கு அந்த சீனில் வந்து 3 வீட்டில் ஐடி ரைடே போயிருக்காங்க. அது வரைக்கும் பேசிகிட்டே இருந்தார். ஆனால் இன்னொரு சீன் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். என்னன்னா கரெக்டாக சிஸ்பேக் வைக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீன் வச்சாங்க பாருங்க. ஐயோ, அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஆனால் இதில் இந்த படத்தில் ப்ளஸ்ஸோட மைனஸ் தாங்க எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் பிரம்மாண்ட பாட்டு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் ரொம்ப தனியாக செலவு பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த பாட்டு பார்க்கும்போது எதுக்குடா இவ்வளோ பிரம்மாண்ட பாட்டு யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது மட்டும் தான் எனக்கு என்னோட ஒப்பீனியன் சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகலை. உண்மை சொன்னால் வர்மக்கில் தான் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 35 நிமிஷம் வந்து படம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப இரிட்டேட்டிங்காக போச்சு. எப்போ அந்த கதையில் சேனாபதினு ஒரு தாத்தா வந்தாரோ அப்போவே கதற விட்டார் நம்மளே. ஆனால் அதில் வந்து இன்னொரு கிளாரிட்டி அதில் வந்து ரீசன் இருக்காது. எப்படி இந்தியா தாத்தா உயிரோடு இருக்காரு சித்தார்த்துக்கு எப்படி தெரியும்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. எப்படி பார்த்தாலும் அவருக்கு உயிரோடு இப்போ உதாரணத்துக்கு 1996 அவர் இறந்துட்ட மாதிரி ஒரு கோஸ்ட் மாதிரி அவர் இறந்துட்டாங்க, மற்ற உலகத்தை நம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வருஷம் 28 வருஷம் எப்படி பார்த்தாலும் இந்த நியூஸ் மறந்துடுவாங்க. அது எப்படி சித்தார்த்து மட்டும் தெரியும்? இல்லைன்னா அவர் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ண மாதிரி ஏதோ ஒரு சீன் வச்சா கூட பரவாயில்ல. ஆனால் இதில் அப்படி கூட இல்லை, சும்மா போகிற பக்கம் சொன்ன மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு இந்திய தாத்தை கொலை பண்ணுற ஆட்களை வந்து அவங்க தப்பு செய்யறது போகிற பக்கம் காமிச்ச மாதிரி தான் இருக்குது. தவிர எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படியே எனக்கு சுத்தமாக கனெக்டே ஆகலை. இதான் என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லை, இந்த டைலாக் ரைட்டிங் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப மீடியமாக இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப எனக்கு என் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் பார்க்கலாம். நான் சொன்னதில் எதாவது தப்பாக இருந்தால் அது மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னு தெரிஞ்சு படிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன உங்களுக்கு குறை இருந்தது, என்னென்ன நிறைகள் இருந்தது, அதில் என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சு, என்னென்ன ஒர்க் அவுட் ஆகலைன்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.